டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமானுக்கு திருச்சி நீதிமன்ற நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமானுக்கு திருச்சி நீதிமன்ற நீதிபதி எச்சரிக்கை விடுத்தது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. அவதூறு வழக்கில் சீமான் ஏன் நேரில் ஆஜராகவில்லை என நீதிபதி தரப்பில் கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இனி முறையாக ஆஜராகுவேன் என அவர் உறுதியளித்திருந்த நிலையில் ஏன் ஆஜராகவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். நீதிபதி தரப்புல என்ன எச்சரிக்கை விடப்பட்டது? விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. திருச்சி சராக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் குறித்து நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருண்குமார் குறித்து சமூக வலைதளங்களில் செய்தியாளர் சந்திப்பிலும் அவதூறாக பேசியிருந்தார். இந்த நிலையில் சீமான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் சீமான் மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நாளில் நடைபெற்று வந்தது. அந்த வழக்கு விசாரணை தொடர்பாக டிஐஜி வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக இன்று வருகை தந்தார். அவர் நீதிபதி முன்பு ஆஜரானார். சீமான் ஏன் ஆஜராகவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினார். கடந்த முறையின் போதே முறையாக ஆஜராகுவேன் என்று வழக்கறிஞரிடம் கூறினார். அப்படி இருக்கையில் இன்றும் ஆஜராகாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து திருச்சி சராக டிஐஜி வருண்குமார் அவதூறு வழக்கில் இன்று அவர் ஆஜரான நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகவில்லை, ஏன் ஆஜராகவில்லை என எச்சரிக்கையை விட்டார். இது அவருக்கு லாஸ்ட் சான்ஸ் எனவும் அடுத்த முறை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வாய்மொழியாக அவர் தெரிவித்த நிலையில் இப்போ தற்போது வழக்கறிஞர் வழக்கை 1 மணி நேரம் ஒத்தி வைத்துள்ளனர். தற்போது நீதிபதி இன்னும் 1 மணி நேரம் கழித்து இப்போ அடுத்த வாய்தா அடுத்த முறை எப்போது ஆஜராக வேண்டும் என்பது குறித்து அதை தெரிவித்தார். கௌரவி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.